والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் சிறந்த காலங்களில் ஒரு காலமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். உலகத்தில் சிறந்த காலங்கள் ரமதானுடைய காலங்கள் வரும். இதே போன்ற ஒரு சிறந்த ஒரு 10 நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் ஏன் நாங்கள் அமல் செய்ய வேண்டும்? இந்த 10 நாட்களில் சாலிஹான அமல் தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது. அல்லாஹ் குறிப்பிட்டே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த கடந்து கொண்டிருக்கிறோமே, துல்ஹஜ் 1, துல்ஹஜ் 2, துல்ஹஜ் 3, துல்ஹஜ் 4, துல்ஹஜ் 5, துல்ஹஜ் 6, துல்ஹஜ் 7, துல்ஹஜ் 8, துல்ஹஜ் 9, துல்ஹஜ் 10 என்று நான் நினைக்கின்றேன். பிறை 5 அல்லது 6 அல்லது 4 நினைக்கின்றேன். கடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 10 இரவுகளும் சகோதரர்களே விசேடமானது. அல்லாஹ் எவ்வாறு இதை வலயாலின் அஷ்ர் என்று சொன்னானோ, சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ், சூரா பக்ராவிலே அல்லாஹ் ஐயாம் மஅதூதாத், கொஞ்ச நாட்கள், ஐயாம் மஅலூமாத் ஃபذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. இந்த 10 இரவுகளையும் 10 நாட்களையும் உலமாக்கள்
ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றால் 240 மணித்தியாலங்கள் தான். இந்த 240 மணித்தியாலங்களில் உலகத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, மற்ற காலங்களில் ஒரு நாளும் அவ்வாறான அமல்கள் செய்யப்படுவது கிடையாது. நாங்கள் அதில் ஒரு பங்காளியாக மாறிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அமல் செய்கிறார்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் என்னுடைய அமல் இந்த 10 நாட்களுக்குள் எவ்வாறாக மாறியது, ஏன் அமல் செய்ய வேண்டும்? இன்றைய காலத்தில் ஒரு கேள்விதான், நான் ஏன் தொழணும்? மற்றவங்க எல்லாம் தொழுகிறாங்க, நான் ஏன் தொழணும்? நான் ஏன் உதுகியா கொடுக்கணும்? நீங்க கேட்கலாம். கொஞ்சம் பேருக்கு வேற வேலை இல்லையா, இவ்வளவு பணத்தை செலவழிச்சு உதுகியா கொடுக்கறாங்களே கனடாவில். ஒரு மாடு $5000 ஒரு மாடு, ஒரு ஆடு $500-600. ஏன் இப்படி எல்லாம் செய்யும்? ஏன் தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும்? உங்களுக்கு தேவையா? நிம்மதியா தூங்குங்களேன். ஏன் சுபவுக்கு பள்ளிக்கு போகணும்? உங்களுக்கு தேவை? எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்விதான், எல்லாருக்கும் ஒரு சிந்தனை ஒன்று வரும். ஏன் தெரியுமா சகோதரர்கள்? 2 தான். 2 நோக்கத்துக்காக தான் அவங்க பாடுபடுறாங்க. என்ன நோக்கம்? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பொருந்த வைக்கும். நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ற கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ் பொருந்தணும். என்ன நான் செய்யற தியாகத்தை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யணும்? என்ன பொருந்தணும். இதுதான் கஷ்டப்படுற, வேறொன்றுக்கும் கஷ்டப்படல. அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள் தான். செலவழிக்கிறாங்களே, ஹஜ்ஜிக்கு போறாங்களே, உம்ராக்கு போறாங்களே, மார்க்கவாதிகள் என்று மார்க்கத்தோட வாழ்றாங்களே. ஏன்? அவங்க அல்லாஹ்ட பொருத்தத்தை நாடி, பொருத்தத்தை தேடி கஷ்டப்படுறாங்க. 2வது சொர்க்கம். ஒரு மனிதர் நடுநிசையில் எழும்பி சுபவுக்கு பள்ளிக்கு போறார் என்றா, தொழுகிறார் என்றா, அவர் உள்ளத்துல இருக்கும், நான் சொர்க்கத்தை அடையும். இந்த 10 நாளும் விசேடமா நீங்க பாப்பீங்க சார், இபாதத்திலே இருப்பாங்க. ஹஜ்ஜி போறவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. மற்றவங்க அவங்களோட ஊர்கள்ல அதிகமா தக்பீர் சொல்லுவாங்க, கலிமா சொல்லுவாங்க, தஸ்பீ சொல்லுவாங்க, தனிமையில குடும்பங்களோட. ஏன் இவ்வாறான இபாதத்துகள் ஈடுபடுறாங்க? 2 நோக்கம் தான். என்ன? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்ப கிடைக்கும்? கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஒரு சமூகம் இருக்குது, சிலைகளுடைய பொருத்தத்துக்காக தன்னை தியாகம் செய்த சமூகம் இருக்கு. நீ சென்ற காலங்களில் சிலைய பொருந்த வைக்கணும் என்கிறதுக்காக தலையில எண்ணெயை ஊற்றி தன்னை தற்கொலை செய்து கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும். சிலைகளை பொருந்த வைப்பதற்காக திருமணம் முடிக்காம வாழ்றவங்க உங்களுக்கு தெரியும். சிலைகளை பொருந்த வைப்பதற்காக ஒரு இறைச்சி துண்டு சாப்பிடுறது இல்ல வாழ்க்கையில். யாரை பொருந்த வைக்க? என்ற சிலை என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். நீங்க ஸ்ரீலங்கால இந்தியால பாப்பீங்க, ஸ்ரீலங்கால கதிர்காமம் கதரகமைக்கு ஜப்னால இருந்து நடந்து வரத பாப்பீங்க. கால்ல செருப்பு இல்லாம. யாருக்கு? கதிர்காமத்தில் உள்ள சிலை என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் பாப்பீங்க, பல ஊர்கள் இருந்து கிட்டத்தட்ட 500-400 கிலோமீட்டர் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நடப்பாங்க, வயதாளிகள். ஏன்? கையில் ஒரு பொல்லோட என்ற சிலை என்ன பொருந்திக் கொள்ளும். நடக்குமா இது? ஒரு கல் எப்படி அப்பா பொருந்திக் கொள்றது? ஆனா நாங்க இபாதத் செய்கிறோம். ஏன்? அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளும். நாங்க ஏன் இபாதத் செய்கிறோம்?
கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் அதுக்கு பிறகு ஒன்றும் தேவை. இந்த நோக்கத்துக்காக தான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, இரண்டாவது வல் ஜன்னஹ். நாங்க செய்யற எந்த இபாதத்தையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார். நாங்க செய்யற எந்த இபாதத், இந்த 10 நாள் சகோதரர்களை விசேடமாக செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அணு அளவாக இருந்தாலும் சரி, فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு ஒரு அல்லாஹு அக்பர்னு சொன்னோம், வேற ஒன்றும் சொல்லல. ஒரு அல்லாஹு அக்பர் சொன்னோம், அல்லாஹ் நன்மையை காட்டுவான். இன்ஷா அல்லாஹ் நன்மையை காட்டுவான். இந்த 10 நாள் சகோதரர்களே செய்யற தியாகம், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உயர்ந்த இடத்துக்கு ஏன் போனாங்க? உலகத்துடைய ஒரு இமாம் தான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்று முஸ்லிம்கள் நாங்க, உலகத்தில் யகூதிகள், இன்றைக்கு யகூதிகள் உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கிற பள்ளி அதை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கிற பள்ளி அது பக்கத்துல கபர், மஸ்ஜித் இப்ராஹிம், இப்ராஹிம் கலீல். ஏனென்றா யகூதிகளுக்கும் சொல்றாங்க எங்கட இமாம் இப்ராஹிம். கிறிஸ்தவர்கள்ட்ட கேளுங்க, அவங்களும் சொல்றது எங்கட இமாம். அல்லாஹ் என்ன சொன்னான் பதில்? மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியா வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவரும் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர்வழி நடந்த முஸ்லிம். அப்ப எங்கடால் எங்கட இமாம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இமாமா மாறினாங்க தெரியுமா? தியாகம். தியாக உணர்வு வந்தாத்தான் சகோதரர்களே அமல் செய்யலாம். தியாக உணர்வு வந்தாத்தான் என்ன செய்யலாம்? அமல் செய்யலாம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி எல்லாம் சோதிச்சார். தியாகம் செய்தாங்க சகோதரர்களே, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. நீங்க உயர்ந்தவரா மாறணும் அப்படின்னா தியாகம் பண்ணணும். எங்கட பழக்கத்துல சொல்ற சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம், அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், படிச்சீங்கன்னா பிறகு நல்லா இருப்பீங்க சொல்றமா இல்லையா? அல்லாஹ் சொல்லித்தாரா தியாகம் பண்ணுங்க, அல்லாஹ்வுக்கு நல்லா இருப்பீங்க. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதிச்சான், முழு சோதனையிலும் வெற்றி அடைந்தார். எங்களுக்கு சோதனை இது உலக வாழ்க்கை. 5 நேரம் தொழுறோமா? அல்லாஹ் காலை தந்திருக்கான இல்லையா? சோதனை. அல்லாஹ் தலையை தந்திருக்கான, சுஜூது செய்வாப்பா. நீ தலையை தந்து சுஜூத் செய்யலண்டா, உனக்கு கால் கை தந்திருக்கு, நடந்து போ பள்ளிவாசலுக்கு. சோதனை, வெற்றி அடையணும் சகோதரர்களே. அல்லாஹ் மனைவியை தந்திருக்கான், எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கான், அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கான், அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திருக்கான், அல்லாஹ். சோதனை, வெற்றி அடையணும். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதித்தான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ. எப்படி சோதனை பாருங்க. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நெருப்புல போட்டாங்களா இல்லையா? எங்களுக்கு அப்படி சோதனை வந்திருக்குதா? நெருப்புல போட்ட சோதனை. எங்களை தனிய நெருப்புல போட வந்தா என்ன நடந்திருக்கும்? எங்களை மதமா இருப்போம், நாங்க எல்லாம் மதமா இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த நெருப்புல சின்ன வயசு உறுதியா இருந்தாங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்,
எனக்கு அல்லாஹ் போதும்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா ஊரை விட்டு போயிட்டாங்க. ஈராக்ல இருந்தவங்க எங்க ஊர் பலஸ்தீனுக்கு வந்துட்டாங்க. ஊரை துறந்தாங்க. பலஸ்தீனுக்கு வந்து பலஸ்தீன்ல இருந்து அதுக்கப்புறம் மிஸ்ருக்கு வராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிஸ்ர்ல மனைவி சாராவோட வரும் பொழுதுதான் மனைவியை பிடிச்சிட்டான் அரசன். எப்படி சோதனை? உங்களோட மனைவியை ஒருவன் கைது செஞ்சா என்ன செய்வீங்க? சாராவை கைது செஞ்சிட்டான், இப்ப என்ன செய்யறது? அதற்கு பிறகுதான் அந்த அரசன் ஹாஜரை கொடுத்தான் சாராக்கு. இப்ப ஹாஜரை கூட்டி எடுத்துட்டு ஹாஜருக்கு பிள்ளை கிடைக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த பிள்ளையையும் மனைவியையும் கூட்டி எடுத்து அல்லாஹ் சொன்னான், போங்க. எங்க போங்க? பலஸ்தீன்ல இருந்து மக்காக்கு போங்க. ஒரு மாத பிரயாணம் செய்யற தூரம். எதுல? ஒட்டகத்துல நடந்து வார. தியாகம் இல்லையா இது? சரி, மக்கால வந்து மனைவியையும் பிள்ளை விட்டுட்டு போங்க, தியாகம். அல்லாஹ் சொன்னான் தியாகம். எதற்கு தியாகம்? யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் சொர்க்கம், வேறொன்றுக்கும் இல்லை. நல்லா கவனமா கேட்கொண்டாங்க. நாங்க கஷ்டப்படுற ஒன்றொன்றும் சகோதரர்களே வீணாகாது. நாங்க செய்யற தியாகம் வீணாகாது. இந்த ரெண்டும் இருந்தா நாங்க உற்சாகம் அமல் செய்வோம் இந்த 10 நாள்ல. ஏன்? எங்கட நோக்கம் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் சொர்க்கம், வேறொன்றும் இல்லை. மனைவிய பிள்ளைய காட்டுல பாலைவனத்துல விட்டுட்டு போறதுண்டா போயிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன தியாகம். இப்ப அல்லாஹ் மனைவிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் சொன்னா, போங்க பாருங்க பிள்ளைய. பிள்ளைய பார்க்கிறதுக்கு கிட்ட வாயிட்டாங்க. மக்கா கிட்ட வரும் பொழுது ஒரு கனவு காண்றாங்க. நபிமார்களுடைய கனவு உண்மை, வஹி. என்ன கனவு காண்றாங்க? மகன் அறுக்கிறத போல. எப்படி இருக்கும்? அல்லாஹ் சோதிச்சான். இதான் சோதனை. மகன் அறுக்கிற மாதிரி கனவு கண்டா உலகத்துல யாருக்கு நடக்கல. நாங்க இன்றைக்கு ஒன்று யோசிப்போம், என்ன தெரியுமா? ஒரு சோதனை ஒன்று எங்களுக்கு வரும் பொழுது இதுக்கு முன்னால இப்படி யாருக்காவது வந்திருக்கா யோசிப்போம். அப்படி யாருக்காவது வந்திருந்தா சந்தோஷப்படுவோம். அவருக்கு வந்துச்சு தானே, எனக்கு வந்தா பரவாயில்லையே. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால யாராவது மகன் அறுத்த சம்பவம் தெரியுமா எங்களுக்கு? முன்னால நடக்க இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க கனவு, மகன் அறுக்கிறது. சந்தோஷமா வாராங்க பிள்ளைய பார்க்கிறதுக்கு. பிள்ளை ஓடி விளையாடுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகிட்ட வந்து சொன்ன வார்த்தை என்ன? யா புனை. அவனோட வார்த்தையிலே உலமாக்கள் சொல்றாங்க, யா புனை. என்ன அறுக்கேலாது, மகன் அறுக்கேலுமா? 7-8 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைய கண்டது. அருமை மகனே, யா புனை. புனை என்றா அருமை மகனே. நாங்க எந்த நாளும் பிள்ளைய மடியில வச்சு இறக்கமா இருக்கிறோம். பிள்ளைக்கு ஒரு நோய் வந்தா தாங்க மாட்டோம், அழுதுருவோம். மகனை எப்படியாவது அறுக்கணும். கனவு கண்டுட்டாங்க, விளையாட்டு இல்ல. மடியில வச்சு, யா புனை, அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. அருமை மகனே, உங்களை அறுக்கிற மாதிரி கனவு ஒன்று கண்டேன். உங்களோட கருத்து என்ன செய்ய போறீங்க? பிள்ளை என்ன சொல்லும்? இப்ப வாப்பா அறுக்கிறண்டா. மகன்கிட்ட கேட்கிறார், என்ன செய்ய போறீங்க மகன்? பிள்ளை இப்ப சொல்லுது, வாப்பா, யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். பாப்பா, ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க, நான் பொறுத்துட்டு இருப்பேன். எப்படி புள்ள அது? எப்படி புள்ள? ஏன் அந்த புள்ளைய வளர்த்தது ஹாஜர். புள்ளட அசில் விளங்குமாம் உங்களோட அம்மால, மனைவியில. ஒரு புள்ளட அசில் விளங்கும் எதில? மனைவியில. அல் உம்மு மதரசத்துன் இதா ஆதத்தஹா.
ஏண்டா முதல் மதரசா தாய் தான். முதல் மதரசா ஹஸ்ரத் அல்ல. முதல் மதரசா எது? தாயின் மடி. அந்த தாய் சரியாக இருந்தா பிள்ளை சரியா இருக்கு. அந்த தாய் பிழையாக இருந்தா, அதான் சொல்லுவாங்க, அறப்படிச்ச பொம்பளைய கல்யாணம் முடிக்கப்படாது. ஏன்? அறப்படிச்ச பொண்ண கல்யாணம் முடிச்சா பிள்ளை மறப்படிக்கும். பிள்ளை மறப்படிக்கிறது தான். என்னன்னு தேடி பார்த்தா உம்மாக்கு வாய் கூட. அப்ப அது பிள்ளையில தாவும். அது ஹாஜர் வழிபடுற பெண். ஹாஜருடைய அந்த குணம் போதுங்க பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி யாரு? வாலிஹா, அறப்படிச்சவள். குணம் போகுதுங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வழிபடலையே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறி வெள்ளம் வருது, அதே வார்த்தை, யா புனையர்கம் மஅனா, அருமை மகனே ஏறுவாப்பா கப்பல்ல, ஏறு கப்பல்ல, நீ தப்பிடுவாய். என்ன சொன்னான்? நான் ஏற மாட்டேன். சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, சொன்னா அந்த மலையில ஏறுறேன், நான் உங்களோட வர மாட்டேன் வாப்பான்ட்டான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை வெற்றி சொன்னதோட மகன் சொன்னாங்க, என்ன வழிபடுறேன். எப்படி சோதனை உண்டு அறிக்கும். கொண்டு போய் இந்த மினாவுல அல்லாஹ் லட்சக்கணக்கான மக்களை சேர்க்கிறான். இன்றைக்கு மினாவுல, இந்த மினாவுல பிள்ளைய படுக்க போட்டு வதல்லஹு லில் ஜபீன், கழுத்துல கத்திய வச்சு அறுத்தான். அல்லாஹ் பார்த்தான், எனக்கா என்னுடைய திருப்தி அடைய போறாரா இல்லையா? அல்லாஹ்க்கு தேவையா பிள்ளை அறுக்கிறது? அறுபடல்ல. வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், அல்லாஹ் சொல்றான், நாங்க ஆடொண்ட சொர்க்கத்திலிருந்து இறக்கினோம், கொடுங்க ஆடு. அதாண்ட உதுகியா. சோதனையில வெற்றி அடைஞ்சார். பிள்ளையுடைய சோதனை, பிள்ளைய விட்டுட்டு போக சொல்லிட்டான் அல்லாஹ். திரும்ப போங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப போய் வரும் பொழுது மனைவி மவுத், சோதனை. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 80 வயசுல தான் அல்லாஹ் ஹத்னா செய்ய சொன்னான். 80 வயசுல இந்த இஸ்லாத்துக்கு வந்தார்கள் கேட்கிறது, இஸ்லாத்துக்கு வாரம் ஹத்னா மட்டும் செய்ய மாட்டோம், கஷ்டம் எங்களுக்கு. அல்லாஹ் 80 வயதுல கதூம் என்ற இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஹத்னா செய்யுங்க, சோதனை இது. ஹத்னா செஞ்சாங்கள இல்லையா? எல்லா சோதனைகளையும் பாஸ் ஆனாங்க. அல்லாஹ் சொல்றான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ, எல்லாத்துலயும் பாஸ். சோதனையில பாஸ் ஆன அல்லாஹ் ஒரு மகுடம் தருவான், கிஃப்ட் ஒன்று தருவான். என்ன கிஃப்ட்? அல்லாஹ் சொன்னான் உடனே, قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا, இப்ராஹிம் உங்களை நான் மக்களுக்கு இமாம் ஆக்குறேன். இப்ப உங்களை யாராக போறேன்னா நீங்க இமாம். இமாம் என்றா யார்? சகோதரர்களை, தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுயநலவாதி இல்லையா? قال ومن ذريتي, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு மட்டும் இல்ல என் பிள்ளைகளை இமாமாக்கு. அல்லாஹ் உடனே சொன்னான், قال لا ينال عهد الظالمين, அநியாயக்காரவங்களை இமாமாக்க மாட்டேன் ஒரு நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே தியாகத்தை நாங்க செய்வோமாக இருந்தா, யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. யாருக்காக? சொர்க்கத்தை அடைய. இதே காலங்களில் அதே தியாகம் சகோதரர்களே. இந்த கடைசி இந்த ஆரம்ப 10 நாட்கள், 5 நாள் முடிஞ்சிட்டு பேலன்ஸ் இருக்குது. என்ன செய்யலாம்? நீங்க அதே தொழுகை, 5 நேர தொழுகைய பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தோட தொழுகிறது, அதோட சிறந்த அமல் இல்லையே சகோதரர்கள். வைராக்கியம் வச்சு நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தொழ போறேன், அவ்வளவுதான். எவ்வளவு வேலை இருக்கட்டும் எனக்கு வான் அந்த வேலை. ஃபஜ்ர் கஷ்டமா இருக்கும். சொன்னார் ஒருத்தர், ஃபஜ்ருக்கு ஆகல் இல்லையா, வேண்டாம் ஃபஜ்ர் 5 மணி ஆயிட்டு. நாங்க தொழுகிறது வேலைக்கு இல்லையே சகோதரர்களே.
வேலைக்கு ஸ்கூலுக்கு இல்லையே, நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக தானே, அல்லாஹ்வுக்காக தானே. பலஸ்தீனுக்கு போயிருந்த சமயம், பலஸ்தீன்ல நாங்க சுபஹ் தொழ போறோம், தஹஜ்ஜுக்கு போறோம். 3 மணிக்கே ஏண்டா தூக்கம் போகல பலஸ்தீன்ல. 3 மணிக்கு பள்ளிக்கு போறோம் தஹஜ்ஜுக்கு. எங்களுக்கு முன்னால யகூதிகள் எல்லாம் குளிச்சு கருப்பு கோட் எடுத்து பள்ளி போறோம். நாங்க அல்லாஹ்வை தேடி போறோம், அவன் சிலையை தேடி போறான். நாங்க தியாகம் பண்ணணுமா? அவன் பண்ற தியாகம் என்ன? கண்ணால பார்த்த ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க இந்த ஃபர்லான தொழுகைகளை சுபஹ்க்கு எழும்பி யாருக்கு எழும்புறோம்? அல்லாஹ்வுக்கா. எழும்ப கஷ்டம்தான். நல்ல தூக்கம், நல்ல ஏசி, நல்ல பெட்ல தூங்குறோம், பஞ்சன மெத்த, யா அல்லாஹ் உனக்கு தியாகம். இரவு ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 நாட்கள்ல ஃபர்லான தொழுகையை சகோதரர்களே பள்ளிவாசல்ல போய் தொழும், இமாம் ஜமாத்தோட தொழணும், ஒரு தியாகம் பண்ணுங்க. இது 2வது சகோதரர்களே, இந்த 10 நாட்கள் உள்ள ஒரு இபாதத்து தான் அரஃபாவுடைய நோன்பு. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வருது கனடாவுக்கு செவ்வாய்க்கிழமை. 9 நாள் நோன்பு பிடிக்கணுமா? அவசியம் இல்லை. பிறை 1 to 9 வரைக்கும் பிடிக்கணும் என்பது அவசியம் இல்லை, சுன்னத் முஸ்தஹப். ஆனா அரஃபாவுடைய தினம் வருது, நான் நோன்பு பிடிக்க போறேன். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, வேற யாருக்கும் இல்லை. நான் என்னத்துக்கு மத்தவனுக்காக அமல் செய்யணும்? நான் யாருக்கு நோன்பு பிடிக்க போறேன்? நான் கஷ்டம், எனக்கு ஊபர் ஓடுறது கஷ்டம், வேலைக்கு போறேன் இல்ல, என்ன கஷ்டம்? அந்த தியாகத்தை பண்ண போறேன். நான் அரஃபாவுடைய நோன்பு பிடிக்க போறேன். நான் அரஃபாவுடைய நோன்பு பிடித்த சகோதரர்களே 2 வருஷம் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். நோக்கத்துல நாங்க கவனமா இருக்கோம். என்னோட பிள்ளைகளை பழக்கம், இது சம்மர் டைம் எப்படி பிடிக்கிறது, கொஞ்சம் ஒரு தியாகம், இதுதான் தியாகம். அதான் 9 நோம்பு பிடிக்கிற அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளை தவிர, ஹஜ்ஜிக்கு போனவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் நோன்பு பிடிக்க ஆசை காட்டினாங்க. அதனால சகோதரர்களை வீட்டில் சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு பழக்குங்க. அரஃபா நோன்பு செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் சஹர் செய்து இஃப்தார் செய்து நோன்பு பிடிங்க, எல்லாரையும் பழக்குங்க. 3வது அமல் சகோதரர்களே உதுஹியா. உதுஹியா ஏன் கொடுக்க போறேன்? குர்பானின்னு சொல்லுவோம். குர்பான் ஏன் கொடுக்க போறேன்? அல்லாஹ்வுக்காக, அவ்வளவுதான். என்ன பணம் போகுது, நான் ஒரு ஆடு அறுத்து கொடுக்க போறேன், $600 போகுது. நான் ஒரு மாடு கொடுக்க போறேன், இங்க கொடுங்க, வசதி இருந்தா ஸ்ரீலங்கால கொடுங்க, இந்தியால கொடுங்க, ஆனா கொடுங்க எங்கேயாவது. இந்த பணம் போகுதே யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் 100 ஒட்டகம் கொடுத்தார். நாங்க எவ்வளவு பெருமைப்படுறோம், வசதி இருக்குது, செல்வம் இருக்குது. டி-ஷர்ட் ஒன்று வாங்குறதுக்கு $200, எங்கட கண்ணாடி வாங்குறதுக்கு $300, எங்கட ஒவ்வொரு போன் $2000, எங்கட போன் $2000. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு உதுகி, ஒரு ஆடு $500. மனசு வரணும், தியாகம் பண்ணணும். இதெல்லாம் தியாகம். இதுதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம், அதுல 63 ஒட்டகத்தை தண்ட கையால அறுத்தார். எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார். 1,24,000 சஹாபாக்கள் வளர்ச்சி ஹஜ்ஜில. எங்கட பெரிய ஒரு ஆலிம் உண்டு, மாட இருப்பாரா? பெரிய ஆலிம், ஊருக்கு பெரிய ஆலிம், பெரிய முஃப்தி, கத்திய தொட மாட்டார், ரத்தம் படும். புச்சனை கூப்பிடுங்க, யாராவது அறுக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகத்தை தண்ட கையால் அறுத்து காட்டினான். இது எவ்வளவு முக்கியம். அல்லாஹ் தனி சூரா, இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அருங்க அல்லாஹ் சொல்றான்.
தொழுதுட்டு அருங்க. அறுக்கணும் சகோதரர்களே. வாழ்க்கையில் இதெல்லாம் சாதனைகள், தியாகங்கள். என்ற வாழ்க்கையில நபி அவங்க ஏன் 63 அறுத்தாங்க? 100 ஒட்டகம் கொண்டு வரப்பட்டது. 63 ஏன் அறுத்தாங்க? கையால. 63 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒட்டகம். நாங்க துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் வசதி இல்லையா, வசதியை தாயா அல்லாஹ், நான் கஞ்சனாயிரப்படா. இதுல ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு உதுஹியா கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஒவ்வொரு வருஷம் 2 ஆடு கொடுப்பாங்க. கபஷைனி அம்லஹைன், 2 ஆடு. சாப்பிட வசதி இல்லை, ஆனா ஆடு கொடுத்துருவாங்க. நாங்க வீட்டுல உதுஹியா உண்டியல் வைக்கணும். உதுஹியா உண்டியல் வருஷத்துக்கு ரெடி ஆக்கணும். என்னோட பிள்ளையில பழக்கணும். இதெல்லாம் செல்வ செழிப்பல்லா கொடுத்துருவான். பிள்ளைகளுக்கு செல்வ செழிப்பல்லா கொடுத்துருவான். ஒவ்வொரு பிள்ளையும் மனைவி வேறையா கொடுக்கும். நபி அவங்க 100 ஒட்டகம் கொடுத்தா போதாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு வேற ஒரு மாடரத்து கொடுத்தாங்க. நீங்க கேட்க என்னத்துக்கு இவ்வளவு? அதான் நன்மை, அதான் தியாகம். நாங்க இதுவரைக்கும் உதுகியா கொடுத்திருக்க மாட்டோம் சகோதரர்கள். நீயத்த வைங்க இன்ஷா அல்லாஹ். எப்படியாவது நான் இந்த வருஷம் ஆடாவது கொடுக்கிறது. ஒரு மாடு கொடுக்க இல்லாத ஒரு ஆடு, இல்லட்டி ஒரு மாட்டுல ஒரு பங்கு எங்கேயாவது கொடுக்க போற அல்லாஹ்வுக்காக. ஹஜ்ஜில உள்ளவங்களும் மிக கவனமா கேட்கணும். என்ன ஹஜ்ஜில் இன்றைக்கு நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு என்ன தெரியுமா? பேங்க்ல காசை கட்டுறது. பேங்க்ல காசை கட்டுறது முடியும், ஏலும், குற்றமில்லை. ஆனால் சூரா ஹஜ்ஜ பெறட்டுங்க, அல்லாஹ் 2 ஆயத்துல சொல்றான், ஃபக்குலூ மின்ஹா வ அத்இமுல் பாயிஸல் ஃபகீர் வக்குலூ மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முஅ்தர். அல்லாஹ் சொல்றான், நீங்க அதை அறுத்து நீங்களும் சாப்பிடுங்க, மத்தவங்களும் சாப்பிட கொடுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், பேங்க்ல காசை கட்டினா உங்களுக்கு சாப்பிட கிடைக்குமா? உங்களோட குர்பான்ல, ஹதியில பேங்க்ல காசை கட்டினா மத்தவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். யாருக்கு போகுது தெரியாது, வசதி செய்யப்பட்டிருக்குது. ஆனா மக்கள் யோசிக்கிறாங்க, ஹஜ்ஜில் என்ன தெரியுமா? கஷ்டமே, கஷ்டம் தான். அதுக்கு பிரயாணம் செஞ்சு போகணும், அதுக்கு போய் அறுக்கணும், அது தூக்கிட்டு வரணும், கஷ்டம். ஆனா ஒரு ஹஜ்ஜி தானே நான் செய்ய போற, வாழ்க்கையில செய்தா என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உதுஹியாவுடைய அமல் ஆக சிறந்த அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை காட்டினாங்க. இது 3வது. முதலாவது நேரத்துக்கு தொழுவோம் சகோதரர்களே, 2வது அரஃபாவுடைய நோன்பு, 3வது உதுஹியாவுடைய அமல், 4வது சகோதரர்களே தக்பீர். அல்லாஹ்க்கு மிக விருப்பம். பெருநாள் ஈதுல் அல்ஹா புதன்கிழமை வருதண்டா, புதன்கிழமை தொடங்குற தக்பீர், புதன், வியாழன், வெள்ளி, அசர் வரை தக்பீர். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு தக்பீர். அல்லாஹ்வுக்கா தக்பீர் சொல்லணும். நான் தனியே தொழுதாலும், கூட்டத்தோட தொழுதாலும், பள்ளியில தொழுதாலும், எங்களோட வீடுகள்ல தக்பீர் தக்பீர் தக்பீர். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. சகோதரர்களே, ஆகவே இந்த நாட்கள்ல செய்யற ஒவ்வொரு தியாகத்துக்கும் அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை தருவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் இந்த முக்கியமான அமல்கள், அரஃபாவுடைய நோன்பு, உதுஹியா, தக்பீர் போன்ற அமல்களை செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஹஜ்ஜுக்காக சென்ற அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் ஹஜ் மப்ரூராக ஆக்குவாயாக. எங்களுக்கும் யா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, உதுஹியா கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக, தக்பீருடைய பாக்கியங்களை தருவாயாக. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளும் இபாதத்துகள் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. உனது பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைவதற்காக தியாகங்கள் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد،
فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.